பார்த்தீங்கன்னா நைட்டு 2:30 ஆகுது. 2:30க்கு நான் மேக்கப்புக்கு வந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி மேக்கப் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இன்பத்தில் புக் ஆகிருந்துச்சு. கெஸ்ட்டு மேக்கப் கிளையண்டோட ப்ளேஸ்க்கு வந்தாச்சு. வந்துமே இவங்க தான் கிளைண்ட். இவங்க வந்து சட்டில்டாக ஸ்கின் ஃபினிஷாக மேக்கப் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டபடியே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்கின் ஃபினிஷாக மேக்கப் பண்ணியாச்சு. மேக்கப் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் 1 டேயில் 5 டிஃப்ரெண்ட்டான ஒர்க்ஸில் கமிட் ஆகிருக்கேன். மேக்கப், கேக் ஆர்டர், ஆரி ஒர்க்கு, பிளேட் டெக்கரேஷன், ஃப்ளார் மேக்கிங் சொல்லி 5 டிஃப்ரெண்ட்டான ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1 டேலேயே கமிட் ஆகிருக்கேன். இன்றைக்கி ஃபஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா 2:30க்கே மேக்கப் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேக்கப் இவங்களுக்கு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சாரீ டிராஃபிங் இருந்துச்சு. இவங்க சாரீ டிராஃபிங் முடிச்சுட்டு அவங்களோட சிஸ்டருக்கு சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் கேட்டிருந்தாங்க. அவங்க சிஸ்டருக்கான ஹேர் ஸ்டைலும் முடிச்சுட்டு வெளில வரும்போதே பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 ஆகிடுச்சு. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை, அப்புறம் குதிரை, நாட்டு மாடெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் மார்னிங் பார்க்குறப்ப அந்த அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து எவ்வளோ வருஷம் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதெல்லாமே முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துவிட்டோம் பாப்பாங்களே கொண்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்தாச்சு. வந்ததுமே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒர்க்காக கேக் ஆர்டர் இருந்துச்சு. அதுக்கான எக்கெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு கேக் டின் எல்லாமே க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எக்கெல்லாம் உடச்சி ஊற்றி அதுக்கான எசன்ஸ் எல்லாமே போட்டுட்டு நம்ம கேக் வந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேக் பீட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3 கேக்காக இருந்ததுனால 3 கேக் டின்னில் மாற்றிட்டு பேக் பண்ண வைக்கலான்ட்டு வச்சாச்சு. ஃபஸ்ட் கேக் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்லேயே வச்சுக்கலான்னு சொல்லி கேஸ் ஸ்டவ்லேயே வச்சாச்சு. செகண்ட் 2 கேக்குமே பார்த்தீங்கன்னா ஓடிஜி ஓவனில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு. 2 கேக்குமே நான் ஒரு 3வது கேக் வந்து உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் பத்தாதுங்கிறனால 3வது கேக் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வச்சுருந்தேன். அது பேக் ஆகிற கேப்பே ஆரி ஒர்க் இருக்கிறதுனால அதுக்கான ஸ்டாண்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வரக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கேக் எல்லாமே பேக் ஆகிடுச்சு. பேக் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பும் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் கேஸில் வச்ச கேக் பேக் ஆகிடுச்சான்னு பார்த்தா அதுவும் பேக் ஆகிடுச்சு. பேக் ஆனதும் செக் பண்ணிவிட்டு அதுவும் எடுத்தாச்சு. அது பார்த்திங்கன்னா அந்த கேக் எல்லாமே கூல் ஆகிற கேப்பில் நம்ம 3rd ஒர்க்கான ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 ஆகிடுச்சு. 6 வந்து கேக் எல்லாமே க்ரம் கோட் முடிச்சாச்சு. க்ரம் கோட் முடிச்சுட்டு மெயின் கோட்டு க்ரீம் பத்தடிங்கிறதுனால க்ரீம் எல்லாமே பீட் பண்ணிகிட்ருக்கேன். க்ரீம் பீட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7:30 இந்த கேக் ஒர்க் முடிச்சாச்சு. இந்த கேக் ஒர்க் முடிச்சது கஸ்டமரே வந்து பிக் பண்ணிட்டாங்க. இது பார்த்து முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நைட் 8 ஆகிடுச்சு. இந்த கேக் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கொண்டு டெலிவரி பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 9 மேலே பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது. நைட் வந்து 3:30 ஆகிடுச்சு. இந்த ஆரி ஒர்க்கெல்லாம் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கை முடிச்சுட்டு ஆரி ஒர்க் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு கேக் ஆர்டர் இருந்துச்சு. அதுவும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருந்துச்சு. பாப்பாங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க. மார்னிங் அவங்கள பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக கிளம்பியாச்சு. போகிற வழியே ஒரு கேக் டெலிவரி பண்ண வேண்டியது இருந்துச்சு. அந்த கேக்கும் நாங்கள் நல்லபடியாக டெலிவரி பண்ணியாச்சு. டெலிவரி பண்ணிவிட்டு எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் கிளம்பிட்டோம். வந்ததுமே ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஒரு மேக்கப் இருக்கிறனால அதுக்கான ஃப்ளார் வாங்கணும்னு சொல்லிட்டு பூ மார்க்கெட் போயிட்டு ஃப்ளார் வாங்கிட்டு வந்தாச்சு. ஃப்ளார் வாங்கிட்டு வந்து அதோட ஃப்ளார் மேக்கிங், அப்புறம் பிளேட் டெக்கரேஷன் இருந்துச்சு. சாக்லேட் பார்பி டாலில் சாக்லேட் வச்சு கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்திங்கன்னா மேக்கப்பு கிளம்பியாச்சு. இதோட விளாக் நெக்ஸ்ட்